வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது லாஸ்ட் வீக் சாட்டர்டே என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப எடுத்த வீடியோ தான். என்னோட ஃப்ரெண்டு கன்சீவா இருக்கான்னு அவள பார்க்க போணும்னு நெனச்சுட்டே இருந்தோம். லாஸ்ட் வீக் தான் முடிஞ்சது. போயிட்டு வந்தோம். அன்னைக்கு எங்க குட்டீஸ் தான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. போனதுலேருந்து ஆரம்பிச்ச விளையாட்டு, கிளம்புற வரைக்கும் அவங்களுக்கு விடுறதுக்கு மனசே இல்ல. என் ஃப்ரெண்டோட பொண்ணு நாங்க கிளம்பும்போது அவங்க அம்மா, அப்பாவுக்கு வேகமா பாய் சொல்லிட்டு, ஸ்லிப்பர்லாம் எடுத்து வேகமா மாட்டிக்கிட்டு எங்களுக்கு முன்னாடி வண்டியில ஏறுறதுக்கு ரெடி ஆயிட்டா. அவங்க வீட்டுக்கு கிளம்புற அன்னைக்கு எங்க அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அப்ப இந்த மாரி சுதா வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம்மா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லையே மேரேஜுக்கு அப்புறமும் இப்படி ஃபேமிலியா மீட் பண்ணிக்கிறது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவ வந்து மேரேஜ் ஆகி சென்னைக்கு தான் வரப்போறாங்கிறது தெரியும். ஆனா அந்த ஸ்டேஜ்ல வச்சு பேசும்போது தான் சென்னையில எந்த ஏரியா அப்படின்னு விசாரிக்கும்போது கொஞ்சம் நமக்கு நியர் பையா தான் இருந்துச்சு அவங்க சொன்ன ஏரியா. அத கேட்ட உடனேவும், ஆஹா! சூப்பர் நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு அவ்ளோ குஷியா நாங்க பேசிட்டு இருந்தோம். நாங்களுமே அந்த சமயம் ஊர் பக்கம் தான் இருந்தோம். அது வந்து லாக்டவுன் சமயத்துல. அப்ப ஹஸ்பண்டுக்கு வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் டிலேவா தான் நாங்களும் சென்னைக்கு வந்திருந்தோம். அவங்க எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா நாங்க 2 பேருமே அங்க போக, அவங்க இங்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 டைம்ஸ் மீட் பண்ணியிருப்போம். அப்புறம் நானும் கன்சீவ் ஆயிட்டேன். அவளும் கன்சீவ் ஆயிட்டா. அதுக்கப்புறம் மீட் பண்ணவே முடியல. ரேரா தான் அதுக்கப்புறம் ஒரு 2 டைம்ஸ் மீட் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு முந்தின ஜென்ரேஷன்ல இந்த அளவுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ற வாய்ப்பு பொண்ணுங்களுக்கு கிடைச்சிருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்மலாம் இப்ப வந்து மொபைல் கான்டாக்ட்ல இருக்கோம். எங்க இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்டு டக்குன்னு அந்த இடத்துல போய் நம்ம மீட் பண்ணிக்கிறோம். சரி மீட் பண்ணவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல்லயாவது கான்டாக்ட்ல இருந்துக்கிறோம். ஆனா நமக்கு முந்தின ஜென்ரேஷன்ல அந்த மொபைல் கான்டாக்ட் கூட அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்களுக்கும் மனசுக்குள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த மெமரீஸ்லாம் இருக்கும் தானே! மீட் பண்ணணுங்கிற ஒரு ஆசைலாம் இருந்திருக்கும். அப்படியே நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் பாருங்க, எவ்ளோ மாறிருச்சுல்ல? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து ஒரு கேங் ஆகி, ஒரு ட்ரிப்லாம் பிளான் பண்ணி போயிட்டு வரேன் ஜாலியா, சூப்பர்ல. பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் தான். அதுக்கப்புறம்லாம் கன்டின்யூ பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இப்ப ரொம்பவே மாறிருச்சுல்ல. நல்ல மாற்றம் தான் இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியா விளையாடுறது, அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வர்றது, இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் தான் இல்லைங்களா? நீங்க எத்தன பேரு உங்க ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் டச்ல இருக்கிறீங்க? அடிக்கடி மீட் பண்ணிக்கிறீங்க? இல்ல மீட் பண்ணவே முடியல. இந்த மாரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த மாரி கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்பவே நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அதோட இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படி உங்களால பெருசா டைப் பண்ண முடியலன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மைலியாவது குடுங்க. இந்த மாதிரி நாங்க 2 பேரும் மீட் பண்ணும்போதெல்லாம், குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா, அவங்கவங்க அப்பா பொறுப்புல விட்டுட்டு, நாங்க 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிருவோம். அவங்களுமே எங்களுக்காக அந்த டைம் குடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இடையில எங்கள கூப்பிட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்டுமே கண்டிப்பா டின்னர் இங்க தான் முடிச்சுட்டு போணும்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டா. டின்னரையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். வரேன்.